ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரவை தோசை எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறேன். இந்த ரவை தோசை வந்து ஹோட்டலில் இருக்கிற மாதிரி அதே கிறிஸ்பியாக நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கூடவே வந்து 1/4 கப்பு மைதா மாவு சேர்த்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு இடித்து வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி துருவி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் இது கூட சேர்த்து விட்டுருங்க. இது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து, இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கேரட் துருவி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். ஒரு 4-5 முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து விட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். ரவை தோசைக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படும். மாவும் திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரவை தோசை வந்து நல்ல கிறிஸ்பியாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம இது மாதிரி ஊற்றிக்கலாம். கல் நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் இது மாதிரி அங்கங்கே உங்களுக்கு வந்து அந்த ஓட்டை மாதிரி விழும். நல்லா மாவை ஊற்றணுன்னே பாருங்கள், நல்லா ஓட்டையாக வருது. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. மற்ற தோசை மாதிரிலாம் இது வந்து சீக்கிரம் ஆகாது. இது வந்து 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். இப்போ இது நல்லா கிறிஸ்பியாக ஆனோன்னா இது வந்து நம்ம மடக்கி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்பவே சூப்பரான ரவை தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஒரு பிளேட்டுக்கு இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து இன்னொரு தோசையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இது நல்லா மெலிசாக இருக்கிறதுனால வந்து திருப்பி போடணும்னு தேவையில்லை. நீங்கள் வந்து திருப்பி போடணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி போட்டுக்கலாம் தோசையை வந்து. அவ்வளோதான், ஒரு அருமையான கிறிஸ்பியான ரவை தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷாக வந்து தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.